போர் நின்றுடுச்சு, வளைகுடா நாடுகளுடைய எண்ணெயினுடைய வரத்து நடக்கும். அது இன்னும் தடையில் தான் இருக்கு. பங்கு சந்தை 2-3 நாட்களாக பெரும் வீழ்ச்சி. தட்டுப்பாடு என்பது அதிகமாக இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகும். பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு ரஷ்யா. இதுக்கு சீனாவுக்கு பகாசுர பசி இருக்கு. அனைத்து நேயர்களுக்கு இனிய வணக்கம். உலக அரசியல் நடப்புகள் குறித்து, குறிப்பாக பெட்ரோலிய பொருட்கள் ஏற்ற இறக்கத்தின் காரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே விவரிப்பதற்கு ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சரி, இப்போ நம்ம ஒரு போர் நின்ற மாதிரியான ஒரு சூழல் தென்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட பெட்ரோலிய பொருட்கள் விலையேறுது. அரசியலுக்கு இப்போ எங்களுக்கும் பெட்ரோலிய பொருட்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அது எந்த ஒரு மத்திய அரசாக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது பெட்ரோலிய நிறுவனங்கள் ஏற்றுக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் இல்லை, நீங்கள் 5 மாநில தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்றாங்க. ஆனால் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது இப்போது ஒரு கடினமான போர் சூழ்நிலை நின்றுச்சு. இப்போ தான் பொருளாதார தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்குது. போர் நின்றுடுச்சு, எண்ணெயினுடைய வரத்து அதற்கான இடர்பாடுகள் இன்னும் தொடருது. உங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக தான் வளைகுடா நாடுகளுடைய எண்ணெயினுடைய வரத்து நடக்கும். அது இன்னும் தடையில் தான் இருக்குது. அந்த சிக்கல்கள் நீடிக்குது. ஆமாம், அது இன்னும் அந்த முட்டுக்கட்டை இருக்குது. இந்த ஸ்டேல்மேட் அது தொடருது. அவர்கள் ஈரானியர்கள் ஒரு தடை பண்ணியிருக்காங்க, அவங்க மூடி வச்சுருக்காங்க. அதற்குன்ட்டு ஒரு தனி வாரியத்தை அமைச்சிருக்காங்க அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி அவர்களுடைய கப்பல்களே வெளியே வராத அளவுக்கு அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியில் ஒரு பெரிய தடங்கலை, ஒரு தடையை, ஒரு முடக்கத்தை அமெரிக்கர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் வெகு சில கப்பல்கள் தான் நகருது, பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, எண்ணெயை எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கிறது. அதனால் எண்ணெய் வரத்து 5ல் ஒரு பங்கு அது வழியாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பெரிய தடை வந்துருச்சு. எப்போ போர் தொடங்குச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மாறலை. அது எப்போ மாறுமோ அப்போ தான் உங்களுக்கு பழைய அளவுக்கு உலகத்தில் எண்ணெயினுடைய சந்தை விலை இதெல்லாம் சீர்படும். இப்போ தங்களுக்கு வகை இல்லாமல் போய் ஒரு சிக்கிக்கிட்டாங்களா அமெரிக்கா? எல்லா உலக நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அமெரிக்கா சிக்க வச்சிருச்சா? அப்படித்தான் தெரியுது. அதாவது அவர்கள் ரொம்ப குறைவாக இந்த ஈரானியர்களை மதிப்பிட்டுட்டார்கள். அவர்களுடைய தாக்கு பிடிக்கும் திறன், ஸ்டெமினா, அதுக்கப்புறம் பெயின் அப்சார்பிங் ஸ்ட்ரென்த், வலியை தாங்கக்கூடிய அந்த திறன், இது ரெண்டையும் அவர்களை குறைவாக மதிப்பிட்டுட்டார் அதிபர் ட்ரம்ப். அவர் நினச்சார் ஒரு 10 நாள் 15 நாள்லேயே அவங்க அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அவர்கள் நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம், இதற்கு மேலே எங்களை நீங்கள் கீழே தள்ள முடியாது, ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பள்ளத்தில் தான் விழுந்திருக்கிறோம், இதுக்கு மேலே என்ன நீங்கள் எங்களை தள்ளிட முடியும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போ இந்த தற்காலிக போர் நிறுத்தம் 38 நாள் தாக்குதல்லாம் நடந்து தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் ஒரு சுற்று நடந்து அதுக்கப்புறம் அது நின்று போன பிறகு இப்போது அங்கேருந்து ஈரான்லேருந்து ஒரு 2 முன்மொழிவுகளை அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. அது அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லிட்டார். இப்போ புதிதாக 2 நாள் முன்னாடி ஒரு புதிய முன்மொழிவை தந்திருக்கிறார்கள். நேற்று துணை அதிபர் வான்ஸ் பல இடங்களில் அவங்க நெருங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் அதே நேரத்தில் என்ன சொல்கிறார், அவர்களால் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள். யார் முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரியல, அவர்களுடைய தலைமை சிதறுண்டு இருக்கிறது, ஃப்ராக்மெண்டட் என்று சொல்லுகிறார். அது ஒரு சரியான கணிப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது அவர் மட்டும் சொல்லலை, பலர் அதிபர் ட்ரம்ப் முன்னாடியே சொல்லிட்டார், மற்றவர்களும் அப்படித்தான் கணிக்கிறாங்க. எனக்கும் ஈரானில் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய உச்சத்தலைவர் இன்னும் வெளியில் வரல. அவருக்கு அடிபட்டுக்கிறதா, அவருக்கு ஒரு காலே இல்லை, அவருக்கு மாற்றுக்கால் பொருத்த வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். அவருடைய முகம் விகாரப்பட்டிருக்கு, ஒரு கண்ணு அவருக்கு கண்ணில் காயம்பட்டிருக்கு, இந்த மாதிரி இருக்கார். அவரை சுற்றி அவரை பார்ப்பவர்கள் ரொம்ப குறைவானவர்கள். அதனால் முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அல்லது அந்த முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள்
ஈரானிய புரட்சிகர இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிதீவிரவாதிகள். அவர்கள் அமெரிக்காவுக்கு பணியும் எண்ணத்தில் இல்லை. அதனால் மிதவாதிகளுடைய கை இன்னும் அதிகமாக பலவீனப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடியது. இதில் பாகிஸ்தானிகள் டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த கிவன் சிச்சுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனால் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் ஏதேனும் இதை காப்பாற்ற முடியுமா, இந்த போர் திருப்பி மீண்டும் தொடங்குறத தடுத்துட முடியுமான்ட்டு அவர்கள் பிரயத்தனப்படுறாங்க. 2 நாள் முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னார், 1 மணி நேரத்தில் நான் அவர்களை மீண்டும் தாக்க இருந்தேன், வளைகுடா நாடுகள் என்னை கேட்டுக்கிட்டாங்க, அதனால் நிறுத்திட்டேன் அப்படின்னார். பங்கு சந்தை 2-3 நாட்களாக பெரும் வீழ்ச்சி. இப்போ இந்த தாக்கம் நமக்கு பெரிய அளவில் எல்லா பக்கமும் அது தொடரும் தான் தெரியுது. இந்தியா போன்ற வளர்ந்து கொண்டே இருக்கிற நாடு, அதாவது ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு கலோக்கியல் வேர்டில் சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், இவர்களுக்கே இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னா இதற்கு கீழ் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா மற்றும் பல சின்ன நாடுகள் இதில் இன்னும் சிக்குண்டு பிரச்சனைகளை பெரிதாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வேறு, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேறு. நமக்கு எண்ணெய் வரத்து இல்லை, எண்ணெயை நம்பி நம்ம நிறையா இருக்கிறோம். 88% எண்ணெய் நமக்கு தேவையான எரிபொருளை நாம் வெளியிலிருந்து வாங்குகிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே தயார் பண்ணுறது, நாமே அந்த தேவையை சரி பண்ணிக்கிறதுன்றது 12% தான். அதனால் பெரும் பகுதி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. ஆமாம், இருக்கு. ஆமாம் 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 சோலார் இதெல்லாத்தையும் கலந்தே நம்ம 12%. ஆமாம், இல்லை, எண்ணெய் நமக்கு வேண்டிய எண்ணெய் கொள்முதலில் 12% மட்டுமே நம்மால் உருவாக்க முடியுது. இங்கே நரிமணம் மற்ற இடங்கள்லாம் இது குஜராத் பக்கத்தில் இருக்கிற இடங்கள், அங்கே நம்மால் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. பெரிய அளவில் நம்ம எண்ணெய் வளம் உள்ள நாடு கிடையாது. அதனால் நமக்கு வேண்டிய எண்ணெய் வாங்குறது நம்ம $135 பில்லியன் ஒரு ஆண்டுக்கு எண்ணெய்க்காக மட்டும் செலவு செய்கிறோம். நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $750 பில்லியன் இருந்து $1 ட்ரில்லியன் நம்முடைய நம்ம இறக்குமதிக்காக நம்ம செலவு பண்ணுற செலவினத்தினுடைய அளவு. அதில் கிட்டத்தட்ட 15% வரைக்கும் எண்ணெய்க்காக செலவு செய்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி தங்கம் அது 90 பில்லியன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய். அதனால தான் அவர் வாங்க வேணான்றாரா, நான் ஃபியூலுக்கு அதிக செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இறக்குமதி பண்ணாதீங்க. 7 அம்ச திட்டத்தை அவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல வீட்டில் இருந்து அது வாய்ப்பு இருக்கா, வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கன்றார். இல்லை, கோவிட்ல நாம் அதெல்லாம் நிறைய பண்ணுமே, அது மாதிரி இருங்கன்னு சொல்கிறார் அவர். கோவிடை நினைவுபடுத்துகிறார். வீட்டில் இருந்து வேலை பண்ணுங்க, முடியுமானால் நீங்கள் பொது போக்குவரத்தை எடுங்க அப்படின்றாரு. உங்கள் காரை எடுக்காதீங்க. அப்புறம் தங்கம் வாங்குவதை பெண்மணிகள் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு ஒத்தி போடுங்க முன்னால் சொன்னார். ஆமாம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி 1970களிலேயே சொல்லியிருக்காங்க அந்த அம்மையார். அதனால் இதெல்லாம் இந்த வயிற்றை கொஞ்சம் இருக்க கட்டிக்கொள்ளும் ஒரு வழி. அதை நாம் இன்னைக்கு இதை பண்ணி மட்டும்தான் நேரம் சொல்லலை, சாப்பிடாம இருங்கன்னு மட்டும்தான் சொல்லலை. இப்படி இருக்கும்போது அதனால் ஆப்பிரிக்காவில் எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் பல இருக்கின்றன. நைஜீரியா மிகப்பெரிய எண்ணெய் வளம் உள்ள ஒரு நாடு. அதனால் அங்கே எண்ணெய்க்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அங்கே அவர்கள் நிர்வாகம் சீர்கெட்டு இருக்கிறது, லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுகிறது, அதெல்லாம் அந்த நாட்டினுடைய. சொமாலியா மாதிரி அவங்க ரொம்ப நாளாகவே பஞ்சத்தில் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பிரச்சனை அப்படின்றது எண்ணெய் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனையாக கருதப்படுமே. ஆனால் அதனுடைய ஒரு வீழ்ச்சி, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையுது, அதனுடைய தொடர்ச்சி விலைவாசி எல்லாம் கடினமாக ஏறி நமக்கு ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்ள இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பயமுறுத்துறார். பெரிய பிரச்சனைக்கு வர தயாராக இருக்குது, நீங்களும் தயாராக இருக்க வேணும் அப்படின்றார். அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, எனக்கு அப்படி தோணலை. ஒரு இதை விட இல்லை, அப்படிலாம் நம்ம முதல்ல இந்த சிக்கல் வந்தபொழுது முதல் 2 நாள் பெட்ரோல் பங்குகளில் எப்படிப்பட்ட வரிசை கட்டி கார்களும் 2 வீலர்ஸும் நின்றதை நம்ம பார்த்தோம். அதனால் அது ஒரு மனிதர்களுக்கே உரிய ஒரு பதட்டம் அது வந்துச்சு. இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் கொஞ்சம் மோசமாகலாம் நம்முடைய நிலைமை. ஏன்னா நம்ம வேறு இடங்கள்லேருந்து சமையல் வாயுவை தருவிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சமையல் எண்ணெய் வாங்குறது கூட நாம் மலேசியா இந்தோனேசியா கிட்டேருந்து பெருமளவு வாங்குகிறோம். ஆனால் அர்ஜென்டினா யுக்ரைன் கிட்டேருந்து கூட வாங்குகிறோம். அதே மாதிரி எல்பிஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சமையல் வாயு, அதை மெக்சிகோவில் இருந்தெல்லாம் கொண்டு வரோம், அமெரிக்காவில் இருந்தெல்லாம் கொண்டு வரோம். அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு 45 நாள் ஆகுது.
வளைகுடா நாடுகள்ல இருந்து ஒரு வாரத்தில் வந்துடும். அதனால சுற்றி வளைச்சு வரும். இப்போ ஏன் விலைவாசியெல்லாம் ஏறுது, தட்டுப்பாடு வருது அப்படின்னா, தட்டுப்பாடு என்பது அதிகமாக இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. அது அரசு சீர் செஞ்சிடும். ஆமாம், அதை ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தரும். இது ஏற்கனவே ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடியை முற்றவிட்டால் இந்த அரசுக்கு அது வந்து ஒரு தலைக்குனிவாக இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து நாங்கள் வேறு வழிகளில், மாற்று வழிகளில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இங்கே நம்ம சேமிப்பு வசதி கிடையாது. சமையல் வாயுவுக்கு நம்ம பெட்ரோல் சேமித்து வைக்கிறோம். இப்போ அவர் இதுக்கு போனார், ஐக்கிய அரபு அமீரகங்கள் போனார். அங்கிருந்து அவர்கள் வந்து 3 கோடி பேரல் எண்ணெயை இங்கே வருங்காலத்தில் சேமித்து வைக்கக்கூடிய வசதியை இந்தியா ஏற்படுத்தி தரும். அவர்களுடைய எண்ணெயை நாம் சேமித்து வைப்போம். ஏன்? அவர்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்பொழுது அவர்கள் தாக்குதலுக்கு உட்பட்டால் கூட அவங்களுடைய எண்ணெய் இங்கே இருக்கு. நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அந்த எண்ணெய்க்கு நமக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னுரிமை தருவாங்க. இப்படி வந்து நம்ம இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அதிகமாக நமக்கு வராது, புது சிக்கல்கள் வரலாம். அதனால இப்போ இருக்க சூழலை காட்டிலும் ஒரு அபாயகரமான ஒரு சூழல் வந்துடும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி மாதிரி நான் எண்ணலை. ஆனால் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் தெரியாதது சிலது அவருக்கு எதிர்கட்சி தலைவராக அவருக்கு தெரிந்திருக்கலாம். இப்போ சைனா ஒரு ஜி ஜின்பிங் வந்து ஒரு கவனப்படும் அளவிற்கு, ஏன்னா அவருக்கு வரி விதித்தார், ட்ரம்ப் அதிகமாக வரி விதித்தார், 145%. அவங்க ரொம்ப மௌனமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ போய் நான் பார்க்க போகிறேன், ஜியை பார்க்க போகிறேன், என்ன ஆற தழுவிக்க போகிறார் அப்படின்லாம் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு. அப்புறம் இப்போ போய் பார்த்துருக்கிறாரு. அதனுடைய பலன் என்ன? இவராக அவரையும் வாங்கன்னு அவரை வந்து அமெரிக்காவுக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு, வரேன்னு சொல்கிறாரு. இந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலையில தான் அமெரிக்கா இருக்கிறதா? அதாவது அதிபர் ட்ரம்ப்பை நாம் புரிந்து கொள்வது கடலினுடைய ஆழத்தையும் ட்ரம்ப்பையும் புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த ட்வீட், அந்த கீச் அவர் எப்போ பண்ணார்னா, ஏப்ரல் நடுவில் பிக் ஃபேட் ஹக் அப்படின்னார். ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இருக்க தழுவி கொள்ளுதல். ஆமாம், இருக்க ஃபேட்டுக்கு எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபேட்டுனா குண்டாக இருக்கிறது. என்ன குண்டு கட்டா என்ன இறுக்கிக்குவார், அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். குண்டு கட்டா என்ன இறுக்கிக்குவார், தூக்க போகிறார். ஆமாம், அப்படி வந்து பிக் ஃபேட் ஹக். எனக்கான வரவேற்பு அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்ற துணி தானே அது. அதாவது ஒரு பொருளாதார உடன்படிக்கை என்ன வரவேற்க காத்திருக்காங்க. அவருடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் அவர் தனி மனித உறவுகள், தனி மனித நட்பு, தன்னுடைய தனிப்பட்ட ஆளுமை, வசீகரம், இதை முதன்மைப்படுத்தி அவர் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். இரு நாடுகள் உறவாகட்டும் அல்லது பல்தரப்பு உறவாகட்டும், அதை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அவரே வந்து ஒரு நிறுவனமாக மாறிவிட்டார். பல்துறை நிறுவனங்கள், மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரிசர்வ் வங்கி என்பது ஒரு நிறுவனம், அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எல்லாமே அவரே. அதாவது எப்படி விஸ்வரூபம், நம்முடைய கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது அவரிடத்தில் எல்லாமே அஸ்வினி தேவதைகள்லேருந்து, மனிதர்கள்லேருந்து, காமதேனுவிலிருந்து எல்லாம் அவரிடத்தில், அரக்கர்கள்லேருந்து எல்லா ஆத்மாக்களும் அவரிடத்தில் இருந்தது மாதிரி எல்லா நிறுவனங்களும் இவரிடத்தில் ஐக்கியமாகி இருக்கின்றன. இவரே வெளியுறவு அமைச்சர், இவரே அவர்களுடைய ஃபெடரல் வங்கி, தொழில்துறை அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், பண்பாட்டு அமைச்சர், எல்லாம் அவரே. அதனால் அவர் இந்த மாதிரி முதன்மைப்படுத்தி, நானும் இது கிம் ஜாங் உன் வடகொரிய தலைவர், நாங்கள் 2 பேரும் எவ்வளவு நல்ல ஒரு நண்பர்கள் தெரியுமா, ஷீ எவ்வளவு பெரிய நண்பர் தெரியுமா, அவர் பெரும் தலைவர், இப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து சொன்னார். அதீதமாக புகழ்ந்தார். பொதுவாக அமெரிக்கர்கள் வந்து சவுதி மன்னர்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்குது, ஒபாமாலாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய அந்த மாட்சிமை தங்கிய மன்னரை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படின்றது நம்ம மன்னர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்கு தெரியாது. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அமெரிக்க அதிபர்களே கூட அவர்களுடைய உடல் சற்று நாணி கோணி அந்த மாட்சிமை பொருந்திய மன்னரை பணிவோடு, ஆமாம், ஆனால் அவர்கள் அப்படி பிரிட்டிஷ் அரசரை அணுகுவதில்லை. அதை தான் சொல்ல வரேன். பிரிட்டிஷ் அரசரை அவர்கள் சரிசமமாக, அவரும் மாட்சிமை பொருந்திய மன்னர் தான், ஆனால் அந்த மாட்சிமைக்கும் இந்த மாட்சிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சவுதி அரசர் என்பவர் உண்மையிலேயே அத்தனை அதிகாரங்கள் படைத்தவர். இது வந்து ஒரு அலங்கார பொருள். அதனால அது இருக்கு. ஏறக்குறைய அந்த இடத்துல ஷீயை வச்சு அவர் பார்க்கிறார். இந்த உடம்பு மட்டும் அப்படி இல்லையே தவிர, அவர் அப்படி அது உடல் மொழி அப்படி இல்லையே தவிர,
மற்றபடி அவருடைய பாராட்டு, அந்த பாராட்டு மழையில் அவரை நனைய வைக்கிறார். ஆனால் அவர் எதற்கும் அசைஞ்சு கொடுக்கல. ஏன் வருகிறது அப்படின்றத ஏன்னா அவருக்கு அவரை மாதிரியே உலகத்தில் ஒரு 2-3 தலைவர்களை அவர் பார்க்கிறார். அவரை மாதிரியே ஒரு வகையில் வசீகரம் உள்ளவர்கள், ஒரு வகையில் ரொம்ப பணபலம், அதிகார பலம் உள்ளவர்கள், ஒரு வகையில் காலத்தை வென்று நின்றவர்கள். கிம் ஜாங் உன் வடகொரியாவினுடைய, அவருக்கு என்ன எதிர்ப்பு இருக்க முடியும்? அவரை எதிர்த்தா உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 20 ஆண்டுகள், என்ன 90 சில்லறையில் ஆட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற புட்டின், அவரை நீங்க எங்க போய் எப்படி அதை விளக்குவீங்க? புட்டினும் தொடர்ந்து சீனாவுக்கு போறாரு. அது சொல்றேன், அதுக்கு வந்துருவோம். ஷீ இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அதாவது இந்த சீனாவினுடைய இந்த பெரிய புரட்சிக்கும் மாற்றத்திற்கும் வறுமை வெளியேற்றத்திற்கும் அதனுடைய உயர்வுக்கும் வழிகோலிய டெங் ஜியோபிங், அதற்கு பிறகு அவருக்கு இணையாக ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார்னா ஷீன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவருக்கு எதிர்ப்பு இல்லாமல் அவருடைய எதிரி ஜெனரல்ஸ், இவர்கள் எல்லாரையும் அவர் முடமாக்கிட்டார். அவர் வைத்தது தான் சட்டம். பெரிய ஒரு உயரமான இடத்துல இருக்குது சீனா. அதனால் இவர்கள் மீது அவருக்கு ஒரு கலவை கலந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு பெரிய ஆராதனை உணர்வும், இவர்களை மாதிரி நம்ம நாடு இல்லை, நம்ம ஜனநாயக நாட்டில் மாட்டிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணாலும் எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற வருத்தமும் அவருக்கு இருக்கு. அவர்களை பெரிய அளவில் அவர்களை நேசிக்க வச்சுட்டா, தன்னை நேசிக்க வச்சுட்டா, அதை மிகப்பெரிய வெற்றி என்று அவர் எண்ணுகிறார். அதனால் அவர் வரார், இந்த மாதிரி பேசுகிறார். அவர்களும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கணித்து வைத்திருக்கிறார்கள். அவர் 2018 நினைக்கிறேன் முதல் முறை அவர் சீனாவுக்கு விஜயம் வரும்பொழுது ஃபொர்பிடன் சிட்டின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட நகரம்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு அமெரிக்க அதிபர்களை யாரும் அவங்க அழைச்சிட்டு போனதில்லை. அதுக்கு முன்னாடி அவர் அழைச்சிட்டு போறாங்க முதல் முறையா. இந்த முறை போன தடவை ஒபாமாவை இங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஜாங்நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிச தலைமையகம். அது அந்த பெய்ஜிங் நகரத்திலிருந்து தனியாக இருக்கிறது. அங்கே நீங்கள் உள்ளே போகவே முடியாது, காற்று கூட போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி அவர்கள், அது ரொம்ப அழகான ஒரு மயனுக்கு உருவாக்கிய மாளிகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு முதன்முறையாக ட்ரம்ப்பை இந்த முறை அழைத்து செல்கிறார். ஆடம்பர விருந்தை தருகிறார். அவரை குளிர்விக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றார். ஆனால் இவர் அதீதமாக புகழ்கிறார். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க தாய்வானை சரியாக கையாளவில்லை என்றால் நமக்குள் மோதல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி 2300-400 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்பார்ட்டாவும் ஏத்தன்ஸ் என்ற கிரேக்க நகரங்கள் ஒரு 27 ஆண்டுகள் சண்டையிட்டு கொண்டனவோ, ஏன்னா ஏத்தன்ஸ் தான் அமெரிக்கா இருந்த இடத்துல இருந்தது, ஸ்பார்ட்டா சீனா இப்போ இருக்கிற இடத்துல இருக்கு. அதனுடைய வளர்ச்சியும் அது ஒரு போட்டியா நமக்கு வந்துருச்சோன்ற அச்சமும் ஏத்தன்ஸில் இருந்தவர்களை அதோடு போர் தொடுக்க வைத்தது. இதை சொல்லி காட்டுறார் அவருடைய விருந்து. தொடர்ந்து அமெரிக்கா தைவானுக்கு ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து இல்லை, அவர் தான் முடிவு. இனிமே தான் நான் அதை ஒத்தி போட்டிருக்காரு. நான் மெதுவாக தான் பண்ண வேண்டும். $14 பில்லியன் ஆயுதங்களை விற்பதற்கு காங்கிரஸ் ஏற்கனவே முடிவெடுத்துருச்சு. அவர் அதை நான் யோசித்து தான் பண்ணுவேன்றாரு. நீங்கள் அவங்கள்ட்ட கலந்து பேசியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 82 அப்படி ஒரு ஒப்பந்தம், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கே அப்படின்னா அது 82 நடந்துச்சு அப்படின்னும் சொல்றாரு. அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார். 30 பேர் கொண்ட ஒரு பெரிய தூதுக்குழுவை, வர்த்தக தூதுக்குழுவை, மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய 3 தலைவர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிம் குக் ஆப்பிளினுடைய முன்னாள் தலைவர், இலான் மஸ்க், எல்லாரையும் அழைச்சிட்டு போய், ஆமா, இவர் ஜென்சன் ஹுவாங், நிவிடியா, இவங்க 3 பேரை அழைச்சிட்டு போறாரு. 27 பேர் கூட வராங்க. அதுல என்னன்னா, இலான் மஸ்க் தான் விமானத்திலிருந்து முதல்ல கீழே இறங்குறாரு. அதுக்கு பிறகுதான் அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் வரார். அதுக்கப்புறம் தான் மார்க்கோ ரூபியோ வரார். அதுக்கப்புறம் தான் அவருடைய வர்த்தக அமைச்சராக செயல்படுகிற ஜேமிசன் கிரீர் அவர் வரார். அப்புறம் அங்க கவனம் முழுக்க யார் மேல இருந்துச்சுன்னா, இவர் மேல எவ்வளவு கவனம் இருந்துச்சோ அதுல கிட்டத்தட்ட ஒரு பாதி கவனம் இலான் மஸ்க் மேல இருந்துச்சு. அதனால இது ஒரு வியாபாரங்கள் அவருக்கு சக்சஸ் ஆச்சா இல்ல. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு தூதுக்குழு அவர் அழைச்சிட்டு போனாரே ஒழிய, ஒரு 2-3 இடங்கள்ல மட்டும்தான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சமோ அல்லது அந்த கதவு கொஞ்சம் திறந்துச்சு. என்னன்னா, போயிங் விமானம், இந்த போயிங் விமானம் 10 ஆண்டுகளாக அவங்க வாங்குறதே கிடையாது. இந்த அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இருக்க வர்த்தக போட்டி, அது இந்த காரணங்களால் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த முறை முதல்ல 200 போயிங் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புக்கொள்வதாக ட்ரம்ப் சொல்கிறார். அவங்க சொல்லலை.
அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் 750 போயிங் விமானங்கள், அதாவது 950 போயிங் விமானங்களை அவர்கள் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டதாக அவர் சொல்லுகிறார். இதை போயிங் நிறுவனமும் ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சீனர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சீனர்கள் வந்து பொதுவாக அதிகம் பேச மாட்டார்கள், பேசினாலும் உப்புச்சப்பு இல்லாமல் பேசுவார்கள். அவர்கள் சமத்துவம், பரஸ்பர மரியாதை, பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர நன்மை, இதை ஒட்டிய வர்த்தக பரிவர்த்தனைகள் நடக்கும். அவ்வளோதான். 200 வாங்குவோமா 100 வாங்குவோமா அதெல்லாம் கிடையாது, அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது எலான் மஸ்க் அவருடைய கார்களை, அவருடைய மின்சார கார்களை அங்கே விற்கணும். அங்கே முன்னாடி வித்துட்டு இருந்தார். இன்றைக்கி அவருக்கு மிகப்பெரிய போட்டி, அவரை விட அதிகமாக விற்கிற கார் என்னென்னா BYD அப்படின்ற சீன கார். அவருக்கு ஷீ வந்து அந்த விருந்தில், அவர்களுக்கெல்லாம் அவர்களோட கலந்துக்கிட்ட அந்த விருந்தில் என்ன சொன்னார், அமெரிக்க வர்த்தகத்திற்கு இன்னும் விரிவாக எங்களுடைய கதவுகளை திறந்து வைப்போம்னு சொன்னார். அது காலம்தான் நமக்கு சொல்லும் அது நடக்குமா. அப்புறம் விவசாயத்துறையிலிருந்து, அப்புறம் வான்வெளி துறை, ஏவியேஷன் துறை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மின்னணுத்துறை, எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நுண்ணறிவுத்துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி பல எல்லாரையும் கலந்தவர் அழைச்சிட்டு போனார். இதில் விவசாயத்துறையில் சோயாபீன்கள், பல பில்லியன் டாலர் சோயாபீன்களை அவர்கள் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டதாக சொல்லுகிறார். அதே மாதிரி மாட்டிறைச்சி, அது வந்து அவர்கள் இவ்வளவு நாள் வந்து சில தடைகள்லாம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் அந்த தடைகளெல்லாம் நீக்கி அவர்கள் இதுதான். இதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா, ஒரு முட்டை போடுறதுக்கு இந்த கோழி எவ்வளவு கத்துது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். அப்போது அதே மாதிரியான ஒரு நிலை இப்போ இன்றைக்கி இருக்கிற பொருளாதார தேக்க நிலையில் புட்டின் அவர்களும் போய் பார்க்குறதுக்கு முனைகிறாரு. அதில் சீனாவுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாமா? சீனா வந்து அதாவது அந்த தெருவிலேயே இருக்கக்கூடிய மிக அழகான பெண். அதனால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அந்த பெண்ணினுடைய நட்பை எப்படி பெறுவது என்று ஆர்வத்தோடு இருப்பார்கள். அந்த மாதிரி சீனாவினுடைய பொருளாதார வலிமையும் அதனுடைய தயாரிப்பு, உலகத்தினுடைய தயாரிப்பு தொழிற்சாலையாக அது மாறியிருப்பதும், அதனுடைய மக்கள் தொகை கூட, மக்கள் தொகை 2வது தானே, நம்ம தான் அதிகம். அவர்களுடைய வாங்கும் சக்தி அந்த அளவுக்கு இருக்கிறதா? இருக்கு, அவர்கள் நிறைய இருக்கு. அதாவது உலகத்தினுடைய முதல் இந்த ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்கிறாங்கல்ல, முதல் 500 கம்பெனிகளில் அமெரிக்கர்களுக்கு அடுத்து மிகப்பெரிய அளவு கம்பெனிகள் வைத்திருப்பது அவர்கள் தான். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்த சீனாவில் தான் அத்தகைய பெரும் முதலாளிகள் வலம் வருகிறார்கள். அதனால் அவங்களுடைய அதுக்கப்புறம் அவர்கள் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்திலையும் விஞ்சி இருக்கிறார்கள். அவர்களுடைய 5G தொழில்நுட்பமாகட்டும், அது வந்து ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் இன்னும் அமெரிக்கர்களுக்கு அடுத்து தான் அவர்கள் தொழில்நுட்பத்தில் இருக்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி இருக்குது. அவர் புட்டின் அங்கே வந்து நேற்றே போயிட்டார். அவர் வந்துட்டு அவர் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு போனார். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளைக்கு பிறகு 4வது நாள் புட்டின் வரார். இது அவருடைய 25வது வருகை இந்த இத்தனை ஆண்டுகளில். அவர்கள் 2 பேரும் 40 தடவை சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும், ஷீயும் புட்டினும். அவர்கள் பக்கத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் பொதுவான ஒரு எல்லை இருக்குது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். அதனால் அவர்களுடைய நட்பு என்பது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர். அவர்கள் பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு ரஷ்யா. இதுக்கு வந்து சீனாவுக்கு பகாசுர பசி இருக்குது. அதனால் அவர்கள் அது புதிய ஒப்பந்தங்கள்லாம் இப்போ கையெழுத்தாக போகுது. தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த உலக பொருளாதார தாக்கத்திற்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு விவரிச்சிருக்கீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.